பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம், அதாவது மனிதன் பார்வைக்கு பைத்தியமாய் தெரியப்படுகிறவர்கள், அறியப்படுகிறவர்கள், அவர்களை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுதான் தேவனுடைய பைத்தியம். மனிதன் பார்வைக்கு வேணா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார்ல, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நம்மை போன்றவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்குதுன்னு. இப்போ நம்ம சிலுவை பற்றின உபதேசத்தை பேசணும்னா அது பைத்தியமா தான் தெரியும். ஆனா தேவன் பைத்தியமானதை தான் தெரிந்து கொள்கிறார். சிலுவை பற்றிய உபதேசத்தை பைத்தியமானவர்கள் தான் பேச முடியும். ஆனா மனிதன் பார்வைக்கு பைத்தியம், தேவனுடைய பார்வைக்கு அவன் பைத்தியம் அல்ல, அவன் மேலானவன். அதுதான் ஆண்டவர் சொல்றது. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ரோட்டில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, டாஸ்மாகில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்று, இப்படி பல இடங்களில் நின்று சுவிசேஷம் அறிவிச்சிட்ருக்காங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தெரியும், பைத்தியமாக தெரியும். யாருப்பா இவங்க தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, யாராவது இதை கேட்குறாங்களா, பண்ணுறாங்களா, யாராவது சட்டை பண்ணுறாங்களா, இவங்க தேவையில்லாமல் அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, போய் நின்று பேசிகிட்ருக்காங்க. அதுவும் குடிகாரங்கள்ட்டெல்லாம் சொன்னால் கேட்பாங்களா, இவங்க போய் அங்கே போய் நின்றுட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அடுத்தபடியாக சுகபோகமாக வாழக்கூடாது, சிலுவை ரொம்ப முக்கியம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சுகபோக வாழ்க்கை எப்பொழுதுமே ஆபத்தை கொண்டு வரும், சிலுவையின் வாழ்க்கை, சிலுவை உபதேசத்தின் வாழ்க்கை தான் அங்கே வெற்றியை கொண்டு வரும், அங்கே பாதுகாப்பு உண்டாகும். அப்படிலாம் சொல்லும்போது யார் இவங்க பிழைக்க தெரியாதவங்களா இருக்கிறாங்க, இப்போ நாங்கள்லாம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இவங்க யாருப்பா தேவையில்லாமல், நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் போய் இப்படி தெருவில் நின்றுட்டுருக்கோமா, போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோன்னு சொல்லி அவமானப்பட்டுருக்கோமா? சில பேர் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுனால அடிக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, விரட்டப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க, பல விஷயங்களை சந்திக்கிறாங்க. நாங்கள் வரோம், வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு வரோம், ஏதோ பண்ணுறோம் போகிறோம், இதுதானே வாழ்க்கை. இதை விட்டுட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அதை அறிவிக்கிறேன், பைத்தியக்காரத்தனமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க. மற்றவர்கள் சொல்கிறது ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை, கிறிஸ்தவர்கள் சொல்கிறது தான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? யாரை பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் தான் பைத்தியக்காரர்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க பைத்தியக்காரர்கள் அல்ல, சிலுவையின் உபதேசத்தை பற்றி பேசுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. அவர்களை பார்த்து நாம் நினைக்கிறோம்ல, இவங்க பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாங்கன்னு, அப்படி நினைக்கிற நாம தான் பைத்தியக்காரர்கள்னு இங்கே ஆண்டவர் எவ்வளோ அழகாக நாசுக்காக சொல்கிறார். இது போல தான்
தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலத்தை விட அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றாரு. இது பவுல நம்ம பார்க்கலாம். பவுலுக்கு இருக்கிற அந்த பலவீனத்துல ஆண்டவரிடத்துல சொல்றாரு, எனக்கு இதை சுகம் கொடுங்க அப்படின்னு 3 தடவை கேட்டு பார்க்குறாரு. அப்ப சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இவ்வளவுதான், வேற எதுவுமே ஆண்டவர் சொல்லல. என்ன அர்த்தம்? பலவீனனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். உலகத்தான் வேணா பலவானா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பலவானை தெரிந்து கொள்ளல, பலவீனனை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா என் பலம் முன்னிடத்துல பூரணமாய் உள்ளது. நான் உனக்கு பலனா இருக்கிறேன். நீ பலவீனனா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு பலவானா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன். நீங்க ஊழியக்காரர்கள நிறைய பேர் எடுத்து பாருங்களேன், ரொம்ப சர்வசாதாரணமான ஆட்களா இருப்பாங்க, பலவீனர்களா இருப்பாங்க. எப்புட்றா இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆனால் கர்த்தர் பலவானாய் இருந்து, கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கு. அதுதான். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லா விஷயங்களையும் பார்த்திருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும். ஆண்டவர் அதான் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, தேவனே, பிதாவே, ஞானிகளுக்கு இவைகளை மறைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பலவான்களுக்கு இவைகளை மறைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? உலக பார்வையில வேணா பலவீனன், பைத்தியக்காரன், ஆனா கர்த்தர் பார்வையில பைத்தியக்காரன் அல்ல, ஞானி, பலவான். என கர்த்தர் கூடவே இருக்கிறார், கூடவே இருந்து நடத்துகிறார். இந்த உலக பலம், உலக ஞானம் கர்த்தர் பார்வையில பைத்தியமாகவும் அற்பமாயும் இருக்கிறது. ஆனா உலகம் எதை பார்த்து பைத்தியம், அற்பம், பலவீனம் நடக்கிறதோ அதெல்லாம் கர்த்தருக்கு ஞானமாயும் பலமுள்ளதாயும் இருக்கிறது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.